ஆவடி அண்ணாமலை நகர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் பிரகாஷ், வயது 40. இவர் ஆவடி காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் வேலை செய்து வந்திருக்கிறார். இவருடைய மனைவிதான் சத்யா, வயது 36. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். நேற்று மதியம் பிரகாஷ் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் சத்யா பிரகாஷிடம், நீ வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது எனக்கு தெரியும் என கேட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. திடீரென சத்யா படுக்கை அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு தனக்குத்தானே தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டார். இதனை கண்ட பிரகாஷும் அதிர்ச்சியில் சமையலறைக்கு சென்று அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காலையில் நீண்ட நேரமாகியும் கணவன் மனைவி இருவருமே வெளியே வராததால் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் கதவை தட்டி பார்த்தபோது கதவு திறக்கவில்லை. சந்தேகத்தின் அடிப்படையில் ஆவடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவன் மனைவி இருவருமே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. ஆவடி போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டையால் இருவருமே தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.